Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து past perfect continuous tense யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம present continuous tense பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே வரும். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா முடிஞ்ச ஒரு விஷயம் past perfectனால முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறது. அங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து கரண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இது வந்து பாஸ்ட்டில் முடிஞ்ச ஒரு விஷயம். இங்கே எப்போவுமே எப்படின்னா ரெண்டு டென்ஸை கம்பைன் பண்ணி தான் எப்போவுமே வரும். ஒரு பாஸ்ட் ஆக்ஷனும் இன்னொரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன். இது நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ரெண்டு விஷயம் கனெக்ட் ஆகி வரும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டேஷனுக்கு போனப்போ ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ நான் போனதும் முடிஞ்சிச்சு, ட்ரெயின் போனதும் முடிஞ்சிச்சு. ஸ்டேஷனுக்கு போனேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட்ன்னு சொல்லுவோம். ட்ரெயின் போயிடுச்சு, ட்ரெயின் போயிட்டுன்னு சொல்லுவேன். ட்ரெயின் போய் நான் போன டைமில் ட்ரெயின் போயிட்டு அப்படின்னு சொல்கிறத பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு ஆக்ஷன் கம்பைன் பண்ணி தான் வரும். இந்த ஸ்டோரி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸ்டோரிக்கு போகலாம். கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்மளோட ஓல்டு வீடியோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்கும். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம். வந்து நியூயார்க்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் ஒரு சின்ன நகரத்தில் வாழ்ந்து வந்தாள். அப்போது அவள் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா மூவ் ஆகிட்டா. அப்போ அவள் மூவ் ஆகிட்டா, அதுக்கு முன்னாடின்னு சொல்கிறோம். ஸோ மூவ் ஆகிட்டா அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லணும். அவள் வந்து சின்ன நகரத்தில் வாழ்ந்து வந்தாள். இப்போ நல்லா நோட் பண்ணிட்டு வாழ்ந்து வந்தாள் அப்படின்னு வர இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி சொல்லணும்? பிஃபோர் ஜெனி மூவ் டு நியூயார்க். அப்போ ஜெனி மூவ் டு நியூயார்க் அப்படின்னா அவள் மூவ் ஆகிட்டா. பிஃபோர் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஷி ஹேட் லிவ்ட் இன் அ ஸ்மால் டவுன் ஃபார் ஹர் என்டையர் லைஃப். அவள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். ஓகே, ஷி ஹேட் ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் living in a big city, but it had been difficult for her to leave her hometown. அப்படின்னா she had always dreamed அப்படின்னா அவள் எப்போவுமே ஒரு பெரிய நகரத்தில் வாழணும்னா அவள் கனவு கண்டாள். ஸோ முடிஞ்ச விஷயம். she had always dream. ஆல்வேஸ்னால் எப்போவுமே. dreamed had வந்தால் ஏன் போடணும்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ட்ரீமுக்கு ட்ரீம்னு போட்டிருக்கோம். She had dreamed of living in a big city. பெரிய நகரத்தில் வாழணும்னு கனவு கண்டாள். But it had been difficult for her to leave her hometown. ஆனால் அவளோட ஹோம் டவுனை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் நடக்கிற விஷயம். ஸோ அதனால had been யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் நேரம் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது கொஞ்ச நேரம் இருக்குல்ல, அதனால. ஓகே, பிஃபோர் ஷி மேட் த மூவ் அப்படின்னா அவள் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ மேக்கோட பாசஸ் மேட். அவள் போயிட்டா. ஸோ அவள் போயிட்டா, ஆனால் அதுக்கு முன்னாடின்னு சொல்கிறோம். முன்னாடின்னு சொல்கிறதுக்கு மட்டும் பிஃபோர் போட்டுட்டு போயிட்டாங்கிறத ஷீ மேட் த மூவ். ஓகே, அவள் மூவ் பண்ணதுக்கப்புறமா மூவ் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ மூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் போட்டிருக்கோம். மூவ் பண்ணதுக்கு முன்னாடி ஷி ஹேட் சேவ் மணி ஃபார் 2 years ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் பிக் சேஞ்ச். அவளோட பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்காக அவள் 2 வருஷமாக பணம் சேர்த்துருந்தா. ஷி ஹேட் சேவ்ட் மணி ஃபார் 2 years. ஓகேவா? ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் பிக் சேஞ்ச், பெரிய மாற்றத்திற்காகன்னு வந்துருக்கு. அதனால் ப்ரிப்பேரிங் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஓகே, ஜெனி ஹேட் பீன் ஒர்க்கிங் அஸ் அ அக்கௌண்டன்ட் இன் ஹர் டவுன் வைல் ஷி வாஸ் பிளானிங் ஹர் மூவ். அவள் வந்து she had been working as a accountant. அவளோட அக்கௌண்டண்டாட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாள். அவளோட நகரத்தில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் had been யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? while she was planning her move. அவள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாள். கொண்டிருக்கும்போதுன்னு வந்திருக்கு. அதான் she was planning. பிளான் பண்ணி கொண்டிருக்கும்போது அவள் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போதுன்னு வந்துருக்கனால எஞ்சி போட்டுக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஃபார் த லாஸ்ட் 6 months, கடந்த 6 மாதமாக ஷி ஹேட் பீன் ரிசர்ச்சிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஜாப் இன்டர்வியூஸ் இன் நியூயார்க். ஓகே, கடந்த 6 மாதமாக ஷி ஹேட் பீன் ரிசர்ச்சிங். அவள் வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டிருந்தாள். என்னது? அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் நியூயார்க்கில் ரிசர்ச் பண்ணி கொண்டிருந்தாள். ஓகே, by the time she arrived, அவள் அரைவ் ஆனப்போ, அதான் by the time she arrived, அவள் அரைவ் ஆனப்போ she had already arranged a place to stay and a job interview. ஒரு ஜாப் இன்டர்வியூ ஸ்டே பண்ணதுக்கானதும் அவள் அரேஞ்ச் பண்ணிட்டா. ஸோ she had already arranged, ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டா. ஓகே,
Even though the move had been stressful, Jenny felt excited about her new life. அப்படின்னா even though அப்படின்னா இந்த மாறி போகிறது அவளுக்கு கடினமாக இருந்த போதிலும் அப்படிங்கிறதுனால even though போட்டிருக்கோம். ஓகேவா? the move had been stressful. அது கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆக்ஷன் கொஞ்ச நேரம் நடக்குது. ஸோ she had ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த போதிலும் Jenny felt அப்படின்னா ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ். உணர்ந்தா எக்ஸைட்டட் அபவுட் புது வாழ்க்கையை பற்றி அவள் எக்ஸைட்டடாக உணர்ந்தா. ஷி ஹேட் ப்ரிப்பேர்ட் ஹெர் செல்ஃப் வெல். அவள் தன்னைத்தானே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா. ஷி ஹேட் ப்ரிப்பேர்டுன்னு ப்ரிப்பேராக இருந்தா. அண்ட் நவ் ஷி வாஸ் ரெடி டு டேக் ஆன் நியூ சேலஞ்ச். அவள் இப்போ நியூ சேலஞ்ச் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போ தான் ஆயிருக்கா, ஆல்ரெடி ஆகிட்டா. ஸோ ஷி வாஸ் சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லியிருக்கோம். லுக்கிங் பேக், she was proud of everything she had accomplished before moving. அவள் தன்னைத்தானே பெருமைப்பட்டுக்கிட்டா. அவள் எல்லாமே பண்ணிட்டோன்னு, she had accomplished, அவளே எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு தன்னைத்தானே பெருமைப்பட்டுக்கிட்டா. ஓகேவா? she was proud of everything, எல்லாத்தையும் நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டா. ஓகேவா? அப்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் 2 ஆக்ஷன் கூட கம்பைன் ஆகி வரும். செஞ்சு கொண்டிருந்தாள், பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நடக்கிற மாதிரி இருந்தால் ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்னென்னா, ஃப்யூச்சரில் நான் இது பண்ணிகிட்ருப்பேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். நாளைக்கு நீ வரும்போது நான் காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். நாளைக்கு நீ இதே நேரம் வரும்போது நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில், இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறீங்க, அப்போ நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு வரமாட்டாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் வர்றீங்க. அப்போ சொல்கிறீங்க நாளைக்கு இதே நேரம் நான் இங்கேருந்து காஃபி குடிச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இடத்துல நான் நாளைக்கு இது செஞ்சிட்ருப்பேன். நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி முடிச்சிருந்திருப்பேன். அடுத்த வருஷம் நான் இந்த கம்பெனியில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி முடிச்சிருந்திருப்பேன். இந்த மாதிரி. ஓகே, மீனிங் புரிஞ்சுல? இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும். இங்கே இது ஃப்யூச்சரில் நடக்கிற ஆக்ஷன். அப்போ எப்போவுமே நம்ம வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். வில் ஹேட் பீன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஹேட் பாஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். வில் வேறு இடத்துல நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. வில் ஹாவ் பீன் தான் போடணும். ஓகேவா? பாருங்கள். பை த டைம் ஷாரா ரிட்டையர்ஸ் ஷீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அஸ் அ நர்ஸ் ஃபார் 30 years. அதாவது சாரா ரிட்டையர்ட் ஆகும்போது அவள் 30 வருஷம் நர்ஸாட்டு ஒர்க் பண்ணியிருப்பா. இப்போ அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிற டைமில் அவங்க 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை. ஓகே, சென்டென்ஸ் புரிஞ்சா? பை த டைம் சாரா ரிட்டையர்ட் ஷீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அஸ் அ நர்ஸ் ஃபார் 30 years. 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஷீ வில் ஹாவ் பீன் ஹெல்பிங் பீப்புள் ஹர் ஹோல் கெரியர். அப்படின்னா அவங்க அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே மற்றவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஷீ இஸ் ப்ரவுட் ஆஃப் த இம்பேக்ட் ஷீ வில் ஹாவ் மேட். அவங்க மேக் பண்ண அந்த இதை நினச்சி அவங்க பெருமைப்படுவாங்க. ஷீ இஸ் ப்ரவுட் ஆஃப் த இம்பேக்ட். அந்த இம்பேக்ட் அப்படின்னா விளைவுன்னு சொல்லுவோம்ல, ஒரு செயல் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய விளைவு, அதை நினச்சி அவங்க பெருமைப்படுவாங்க. ஷீ வில் ஹாவ் மேட், அவங்க மேக் பண்ணதை நினச்சி. When she looked back at her life, she will feel satisfied with all that she will have achieved. அப்படின்னா அவங்க வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்க்கும்போது she will feel satisfied. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னா திருப்தியாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம். சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அவங்க திருப்தியாக இருப்பாங்க. வித் ஆல் தட் she will have achieved. அவங்க பண்ணினதை நினச்சி. அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு அவங்க முடிஞ்சிற மாதிரி சொல்கிறோம். அதனால் ஹாவ் அச்சீவ்டுன்னு போட்டிருக்கோம். அதாவது அந்த விஷயம் அவங்க பண்ணினதை நினச்சி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது இனிமேல் தான் நடக்கும். வில் அச்சீவ்டு. அவங்க பண்ணதை நினச்சி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ ஹாவ் அச்சீவ்டு. ஆனால் இது இனிமேல் தான் நடக்க போகுது. ஆனால் ஆல்ரெடி நடந்த மாதிரியும். உங்களுக்கு இதோட மீனிங் புரியுதா? ஒரு விஷயம் இனிமேல் தான் நடக்க போகுது. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி செஞ்சதை நினச்சி. ஸோ ஆல்ரெடி அவங்க இனிமேல் தான் செய்ய போகிறாங்க. அதனால் அதை வில் போட்டிருக்கோம். அதாவது செஞ்ச மாதிரி சொல்கிறோம். அதனால் ஹாவ் அச்சீவ்டுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? By the time I retire, I will have been working to make the world a better place, she says. அவங்க சொன்னாங்க, நான் ரிட்டையர்ட் ஆகும்போது நான் இந்த உலகம் நல்ல ஒரு பிளேஸாக மாறுறதுக்காக நான் வேலை பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன், பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை த டைம் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது I will have been working to make a world better place.
வேர்டை வந்து ஒரு பெட்டர் பிளேஸாக மாற்றுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஷீ சேஸ். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் இனிமேல் தான் நடக்க போகுது, அது சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே எப்போவுமே வில் ஹாவ் தான் வரும், வில் ஹேட் வராது. ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நடக்கும், அந்த டைமில் வில் ஹாவ் பீன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐஎன்ஜி கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிராமர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 30 days கிளாஸ் போட்டு அதில் வந்து எல்லா கிராமரையும் பார்க்கலாம். ஓகே.